நெல்லை நகர் பகுதியில் மழை வெள்ளத்தில் சிக்கி வீடு இடிந்து விழும் காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது பெய்து வருகிறது. நேற்றை விட இன்றைக்கு சற்று மழை குறைவு என்ற போதிலும் கூட மழை அளவு சற்று குறைந்திருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் தான் காணப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றில் திருநெல்வேலி நகர் பகுதியில் சுமார் 1 லட்சம் கனஅடி தண்ணீர் அளவுக்கு செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. இதனால் பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. பல மக்கள் வீடுகளுக்குள்ளேயே தத்தளித்து வரக்கூடிய நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய ஒரு பகுதி முழுமையாக இடிந்து விடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த வீட்டினுடைய ஒரு பகுதி இடிந்து விடக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. அந்த வீட்டினுடைய மாடியிலிருந்து அந்த வீட்டினுடைய நபர் அந்த சுவர் இடிந்து விடக்கூடிய அந்த 4 சுவர்களும் இடிந்து விடக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டு படம் எடுக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. இந்த திருநெல்வேலி நகர் பகுதியில தொடர் மழை காரணமாக வீடுகளுடைய சுவர், பழைய வீடுகளுடைய சுவர் அப்படிங்கிறது பொதுமி போய் இருந்து அதன் காரணமாக வீடுகளுடைய சுவர் இடிந்து விடக்கூடிய நிகழ்வுங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாளையங்கோட்டை பகுதியில வீடு இடிந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அம்பாசமுத்திரம் பகுதியில வீடுகள் இடிந்து காயமின்றி 4 தப்பி இருக்கிறார்கள். இது போன்ற சூழல்ல தற்போது ஆளில்லாத வீடு இடிந்து விழுந்திருக்கிறது. அதற்கான காட்சி வெளியாகி இருக்கிறது. நன்றி சிவமணி, விரிவான விவரங்கள்.